Hi all, welcome to Exam Edge YouTube channel. So நம்ம லாஸ்ட் கிளாஸோட சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிட்டோமா. ஸோ இந்த வீக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்த டாபிக் பர்சன்டேஜ் தான் பார்க்க போறோம். பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் இருக்கும். பர்சன்டேஜோட கண்டினியூஷனா லாப நட்ட கணக்குகள் ப்ராஃபிட் லாஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த ப்ராஃபிட் லாஸ்ல இருந்து தான் நமக்கு கொஞ்சம் சம்ஸ் நிறையவே கேட்பாங்க. ஸோ பர்சன்டேஜ்லயே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா RS அகர்வால் புக்ல ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கு மேல இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட இங்கிலீஷ் புக்கும் PDF ஷேர் பண்ணீங்க, இங்கிலீஷும் சால்வ் பண்ண சொன்னீங்க. பட் ஆனா இங்கிலீஷ் புக்கையும் தமிழ் புக்கையும் பார்த்தேன், ரெண்டுலயும் வேற வேற சம் இருக்கு. சோ அதனால என்னால ரெண்டையும் ஒரே நேரத்துல காமிச்சு நடத்த முடியல. சோ இப்போதைக்கு நான் தமிழ் புக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால நான் தமிழ் புக் எடுத்துட்டு இருக்கேன். சோ இந்த தமிழ் புக் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்கிலீஷ் புக் முடிஞ்சா டைம் இருந்தா சால்வ் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா லாஸ்ட் 25 லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் இல்ல 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கும்ல. சோ அதுல 25 கொஸ்டின்ஸா நம்ம சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா என்னைய திட்டாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தமிழ் கொஞ்சம் புரியுதா அப்படின்றத மட்டும் யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாமா. இந்த வீக்ல நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீக்ல பெர்சன்டேஜ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் மேக்ஸிமம். சோ இங்க வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கால்குலேஷன் தான், மல்டிபிளிகேஷன் டிவிஷன் தான் நிறைய இருக்கு. சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இந்த வாட்டி கொஞ்சம் ஹோம்ஒர்க் நிறைய கொடுக்க போறேன். நீங்க ஹோம்ஒர்க்கா சம் ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க. நான் என்ன பண்றேன், ஒரு 30ல இருந்து 35 கொஸ்டின்ஸா நான் வந்து முடிக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? சோ ஒரு 4 டேஸ்ல நம்ம முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 15% in 15 of 150% அப்படின்னு இருக்கு. இன் அப்படின்னா ஆஃப் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. சோ 15 of 150% பிளஸ் 75 in 75% அப்படின்னு இருக்கு. ஸோ 75 of 75% அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பெர்சன்டேஜுக்கு பேசிக்கா என்னென்ன டைப்ஸ் எல்லாம் வரும், இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பேசிக் வீடியோஸ் ஏற்கனவே பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ யாராவது திடீர்னு வந்து இப்பதான் பேசிக்கே நான் புரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேசிக் பிளேலிஸ்ட் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா RS அகர்வால் புக் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பை 100 போடணுமா எப்பயுமே. அப்போ இங்க 15 ஆஃப்னா இன்டூ, ஸோ 150 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டுலாமா. இங்க என்னது 75 ஆஃப்னா இன்டூ, ஸோ 75 டிவைடட் பை 100. ஸோ தட் நம்மளுடைய பெர்சன்டேஜ் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுமா. ஸோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இது என்ன பண்ணலாம், 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 3 இங்க 2 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 3 இது 4 அப்படின்னு கிடைக்கும். சோ 15 into 3 நமக்கு என்னது 45 அப்படின்னு வரும். 45 by 2 பிளஸ் இங்க 75 into 3 5 3s are 15 1 7 3s are 21 22. சோ 225 by 4 அப்படின்னு இருக்கும். நமக்கு கீழே எப்பயுமே இது ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா கீழே சேமா இருக்கணுமா. அப்ப இங்க என்னது மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. அப்ப 90 பிளஸ் 225 டிவைடட் பை 4 அப்படின்னு வந்துடும். So 90 plus 225 na 315 by 4 அப்படின்னு வரும். So 7ல 28 remaining 3 இருக்கும். So 35 அப்படின்னு வரும். 8ல 32 remaining 3 இருக்கும், 0 போடுவோம். So 7ல 28 அப்படின்னா ரிமைண்டர் 2 வரும். திரும்ப 0 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துரும், 5ல 5 4s are 20 அப்படின்னு வந்துரும். So 78.75 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் B is the correct answer. அடுத்தது பாருங்க 150 in 37% minus 1000 in 0.05% அப்படின்னு இருக்கு. 150 in 37% இருக்கா. ஸோ 150 of 37%. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க, மைனஸ் 1000 in அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸ் 1000 ஆஃப் 0.05% அப்படின்னு இருக்கு. இங்கே என்ன பண்ணும், பர்சன்டேஜ் ரிமூவ் பண்றதுக்கு டிவைடட் பை 100 அப்படின்னு போடணும். ஸோ 150 into 37 divided by 100 minus இங்க என்னது 1000 of 0.05. சோ அப்ப இங்க 1000 ஆஃப்க்கு இன்டு, சோ 0.05 பர்சன்டேஜ் ரிமூவ் பண்றதுக்கு டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டுலாமா. இப்போ இங்கே நமக்கு பாயிண்ட் இருந்தா கொஞ்சம் வந்து சால்வ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குமா. சோ அப்ப இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 டிஜிட் தள்ளி, சாரி பாயிண்ட் வந்து 2 டிஜிட் தள்ளி இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டலாமா. 5 by டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டு அதான் நம்மளுடைய 0.05 தான் நான் 5 by 100ன்னு எழுதுறேன். இங்க ஏற்கனவே ஒரு 100 இருக்கு. சோ இன்ட்டு 100 அப்படின்னு கிடைச்சிரும். சோ இப்ப இந்த 0 கேன்சல், இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 3 இது 2 அப்படின்னு வந்துரும். இங்க 3 zeros இருக்கு, இங்க 2 0 இங்க ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். திரும்ப இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 அப்படின்னு வரும். சோ அப்ப இந்த பக்கம் என்ன இருக்கு, 1 by 2 அப்படின்னு இருக்கு. இங்க என்ன இருக்கு, 37 into 3 அப்படின்னு இருக்கு. சோ 37 into 3 னா 21 2. அப்புறமா இங்க 9 plus 2 111 அப்படின்னு வந்துரும். 111 by 2 which is equal to என்னது 110 by 2 அப்படின்னு வந்துரும். 110ல பாதி நமக்கு என்னது 55. so option B is the correct answer. அடுத்த क्वेश्चन பாருங்க. 270 in 43% அப்படின்னு இருக்கு.
270 இல்ல 2750 in 43%. So 2750 of 43 23 ஒரே நிமிஷம். So 43% மைனஸ் அப்படின்னு போட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னா 2990 ஆஃப் எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்க்கல. ஸோ 2990 ஆஃப் 38% அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க ஆப்ஷன்லாம் பாருங்க நமக்கு என்ன இருக்கு, பாயிண்ட் வச்சு இருக்கு. ஸோ அப்போ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா பெருசா தான் போக போகுது. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணும், 2750 ஆஃபுக்கு பதிலாக இன்டூ 43/100 அப்படின்னு போடணும். ஸோ மைனஸ் இங்க என்னது 2990 ஆஃப் 38 டிவைடட் பை 100 அப்படின்னு போடணும். ஸோ இதை தாண்டி நமக்கு சிம்பிளா பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா என்ன பண்ணணும்னா இதுல 40% எவ்வளோ அப்படின்னு யோசிச்சுதான் போடணும். இதுல 30% எவ்வளோன்னு பார்த்துட்டு அப்புறம் 8% என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ எப்படி பார்த்தாலுமே நமக்கு அது காம்ப்ளிகேட்டடா தான் போகும். ஸோ இதுல சிம்பிளா போறதுக்கு ஷார்ட்கட் அதெல்லாம் இல்லை. இதுவே ஒரு பேசிக் தான். இந்த பேசிக் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஷார்ட்கட் போக முடியாது. ஸோ நார்மலா கால்குலேட் சால்வ் பண்ற மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ஜீரோ கேன்சல், இங்க இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். ஸோ இங்க என்ன பண்ணலாம், இங்க டிவைடட் பை 10 இங்க டிவைடட் பை 10 அப்படியே வச்சுட்டு இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 275 இன்ட்டு 43 மைனஸ் 299 இன்ட்டு 38 டிவைடட் பை 10 அப்படின்னு போடலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாவே நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டிப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு இல்லை. வேற ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த 2 டிஜிட்லயும் காமனா ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சல் பண்ணதான் ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரைட்டாவே நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 275 இன்டூ 43க்கு நம்ம என்ன பண்ணலாம், இன்டூ 40 அப்படின்னு பண்ணிடலாமா. 5 4s are 20, மிச்சம் 2, 7 4s are 28, 28 plus 2 30. ஸோ அப்புறம் 3 இருக்கும். 2 4s are 8, 8 plus 3 11 அப்படின்னு வந்துடும். இங்க ஒரு 0 விட்டுருக்கோம். ஸோ 11,000. அடுத்து 275 இன்ட்டு 3 அப்படின்னு போடணுமா. 5 3s are 15, 1 இங்க 21 plus 1 22, 2 இருக்கும். அப்புறம் இங்க 8. அப்ப இங்க ஆன்சர் என்னது 11,825. அடுத்து இதை தான் வந்து என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 299 இன்ட்டு 30 பண்ணிக்கலாமா. 30 பண்ணா இங்க என்னது 9 3s are 27, 2 இங்க 27 plus 2 29, திரும்ப 2 இருக்கும். 2 3s are 6 plus 2 8. ஸோ 8970 அப்படின்னு வந்துடும். அடுத்து 299 இன்ட்டு 8 ஸ்ட்ரைட்டாவே பண்ணிடலாம். ஸோ 9 8s are நமக்கு என்னது 72. அப்போ மிச்சம் 7 இருக்கும். இங்க திரும்ப 9 8s are 72, 72 plus 7 நமக்கு 79, திரும்ப ஒரு 7 இருக்கும். ஸோ 16 plus 7 அப்படின்னா 23 அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்க, 11362 அப்படின்னு வருது. ஸோ இந்த 825ஐயும் 362ஐயும் மைனஸ் பண்ணா போதுமா. ஸோ 362ஐயும் மைனஸ் பண்ணா இது 3, இங்க 12, இது 7 அப்படின்னு வந்துருமா. ஸோ 463 டிவைடட் பை 10 இருக்கும். அப்ப ஆன்சர் என்னது 46.3. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்படிதான் போட்டாகணும். சரியா. ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க 4 பாயிண்ட் வரைக்கும்லாம் இருக்கு. ஸோ இதை தான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சால்வ் பண்ணி ட்ரை பண்ண போறீங்க. ஓகேவா மேம், பெருசா இருக்கு நாங்க சால்வ் பண்ண மாட்டோம் இவ்வளவு எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ இதை சால்வ் பண்ணதான் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டரா மல்டிபிளிகேஷன் வரும். சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, டேஷ் பர்சன்டேஜ் இன் 40% ஈக்குவல் டு 240. டேஷ் இன் அப்படின்னா கொஸ்டின் மார்க் இருக்கு, அதனோட ஆஃப் 40%. அப்போ 40 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 240 இதான் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்குல்ல. ஸோ அப்போ இங்க கொஸ்டின் மார்க் வேணும் அப்படின்னா என்ன வந்துடும் 240. இந்த 100 அந்த சைட் போறப்போ மல்டிபிளிகேஷன்ல போயிடும், டிவைடட் பை 40 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா. ஸோ இப்போ 4 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 6. அப்போ 6 into 100 நம்மளுடைய ஆன்சர் 600 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அடுத்தது பாருங்க 980 in 12% அப்படின்னு இருக்கு. ஸோ 6th கொஸ்டின் 980 ஆஃப் 12% அப்படின்னு இருந்துச்சு. ஸோ 980 ஆஃப் 12% மைனஸ் 450 இன் பர்சன்டேஜ் இருக்கு. ஸோ மைனஸ் 450 ஆஃப் என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு தெரியல. ஸோ கொஸ்டின் மார்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. 227 in 30%, which is equal to 227 ஆஃப் 30%. ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா நமக்கு ஃபுல்லாவே கேன்சல் ஆகுமா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ அதனால ஆப்ஷனும் பார்த்து வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன்ல நமக்கு ஹோல் நம்பரா தான் இருக்கு, அப்போ ஃபுல்லாவே கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ இங்கே தான் நம்மளுடைய கொஸ்டின் மார்க் இருக்கா. ஸோ அப்போ இதை இந்த சைட் கொண்டு போயிடலாம், இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா. கொண்டு வந்தா என்ன வரும் 980 ஆஃப். ஸோ 12/100 அப்படின்னு வந்துடும். இங்க பிளஸ் இருக்கிறது இந்த பக்கம் வரப்போ மைனஸ். ஸோ 227 into 30 divided by 100, which is equal to 450
ஆஃப் எக்ஸ் பர்சன்டா, ஸோ எக்ஸ் டிவைடட் பை 100 அப்படின்னு வரும். ஸோ எல்லாத்துலயுமே 100 100 100 இருக்கா, ஸோ கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க. இது மிச்சத்தை நம்ம என்னதான் பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை தான் பண்ணணும். இல்லைன்னா காமனா ஏதாவது ஒரு டேபிள்ல எனக்கு ஏதாச்சும் கேன்சல் ஆகுதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 450x அப்படின்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே 3 டேபிள்ல ஒரு வாட்டி கேன்சல் ஆகுமா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், 3 டேபிள்ல இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா 4, அதுக்கப்புறம் இது 3 டேபிள்ல கேன்சல் ஆச்சுன்னா 10, இதை 3 டேபிள்ல கேன்சல் ஆச்சுன்னா 1ல 3 மிச்சம் 1, ஸோ 150 அப்படின்னு வந்துடும். அடுத்து என்ன பண்ணலாம், இது எல்லாமே 2 டேபிள்ல கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கா. ஸோ இல்லைன்னா 5 டேபிள்ல கேன்சல் ஆகலாம். ஸோ 5 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணலாம், இல்ல 10 டேபிள் கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. அப்ப இப்ப நமக்கு புதுசா இருக்கிறதுல என்ன இருக்கு, 98 into 4 minus 227 which is equal to 15x அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் ஆகுதா அப்படின்னு பாக்குறதுக்கு பதிலாக நமக்கு குட்டி குட்டியா தான் இருக்கு. ஸோ அப்போ மல்டிப்ளையே பண்ணிடலாம். ஸோ 8 4 32 3, 9 4 36, 36 plus 3 39. ஸோ 392 minus 227 divided by 15 equal to x அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ 392ல 227 என்ன பண்ண போறோம் அப்படின்னா மைனஸ் பண்ண போறோம். ஸோ இது 12 8, அப்ப இங்க 5 6 165 by 15 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஸ்ட்ரெயிட்டா 15 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1ல 15 மிச்சம் 1. ஸோ 11 is the answer. ஸோ 11 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்தது பாருங்க 640 in 0.5% அப்படின்னு இருக்கு. ஸோ 640 ஆஃப் 0.5%, ஆஃப்க்கு பதிலாக நான் ஸ்ட்ரெயிட்டா இன்டூ போட்டுட்டேன். அடுத்து 350 in 1.3% அப்படின்னு இருக்கு. ஸோ 350 ஆஃப் 1.3%, நடுவுல நமக்கு பிளஸ் இருந்ததா மல்டிபிகேஷன் இருந்ததா நல்லா பாத்துக்கணும். ஸோ இங்க என்ன இருக்கு, நடுவுல மல்டிபிகேஷன் தான். ஸோ எல்லாமே நம்ம மல்டிப்ளை தான் பண்ண போறோம். ஸோ அப்ப 640 இன்ட்டு 0.5% எப்படி எழுதலாம், 0.5 by 100 அப்படின்னு எழுதலாம். எனக்கு இங்கேயும் பாயிண்ட் இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஒரு டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் இருக்கு. அப்போ டிவைடட் பை 10 போட்டுக்கலாமா. அப்போ 5 by 10 into 100 அப்படின்னு எழுதிக்கலாம். into 350 ஆஃப். இப்போ 1.3% எழுதணும்னா எப்படி எழுதுவோம், 1.3 divided by 100 அப்படின்னு எழுதலாம். எனக்கு இங்க ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. ஸோ நான் அதையும் எழுத போறேன். அப்போ 13 by 10 into 100 அப்படின்னு போட்டுக்கலாமா. இப்ப எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்க. இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சா. வேற என்ன கேன்சல் ஆகலாம், இந்த 0 கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் இங்க என்ன இருக்கு, 5 இருக்கு. ஸோ இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 20 அப்படின்னு வந்துடும். திரும்ப இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது என்னது 7, இதை திரும்ப நான் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும் 4 அப்படின்னு கிடைச்சிடும். இதை திரும்ப 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும் 16 அப்படின்னு கிடைச்சிருமா. சோ இப்ப மிச்சம் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க, 16 into 7 into 13 by 100 அப்படின்னு இருக்கு. சோ இப்ப நம்ம ஆப்ஷனை ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். என்ன இருக்கு, எல்லாமே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. சோ அப்ப நான் இந்த 100 அப்படியே வச்சுக்கல, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறதுக்கு. அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா போதுமா. சோ மல்டிப்ளை பண்றோம். 6 7s are என்னது 42 4. அடுத்து 1 into 7 7 7 plus 4 112 into 13 அப்படின்னு வந்துரும். சோ 112 into 10 போட்டா என்னது 1120. அடுத்து 112 into 3 அப்படின்னு போடணுமா. சோ 112 into 3 அப்படின்னா என்ன வந்துருச்சு 6 336 அப்படின்னு வரும். சோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 1456 அப்படின்னு வருது. சோ டிவைடட் பை 100 இருக்கு. அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். சோ 14.56. சோ எங்க இருக்கு, ஆப்ஷன் டில இருக்கு. ஓகேவா. சோ அடுத்த क्वेश्चन பாருங்க, 640 in 39% அப்படின்னு இருக்கு. சோ 640 ஆஃப், இன்னுனா ஆஃப் தானே. சோ இன்ட்டு 39%. சோ 39% அப்படின்னு இருந்துச்சு. சோ அடுத்த क्वेश्चन பாருங்க, இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கு. பட் ஆனா இது வந்து சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் வரல. இங்க பின்னாடி சொல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா பிளஸ்ன்னு போட்டு தான் சால்வ் பண்ணி வச்சிருக்காங்க. பிளஸ் இங்கேயும் क्वेश्चन எரர் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 414.8ன்னு போட்டு சால்வ் பண்ணிருக்காங்க பின்னாடி சொல்யூஷன்ல. ஓகேவா. சோ இதை நான் ரொம்ப நேரமா சால்வ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ஆன்சரே வரல. அதுக்கப்புறம் தான் நான் போய் சொல்யூஷன் செக் பண்ணி பார்த்தேன். ஓகே. சோ அப்ப இங்க நம்ம என்ன பண்ணலாம், இந்த क्वेश्चन 640 in 39% பிளஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது 590 in x%. So 590 of x% which is equal to 414.8 அப்படின்றதுதான் நம்மளுடைய क्वेश्चनல கொடுத்தது. ஓகேவா. சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும், 640 into 39%னா 39 divided by 100 அப்படின்னு வரும். பிளஸ் 590 x% அப்படின்னா x by 100. So x by 100 which is equal to 414.8 தான். இங்க 100 எல்லாம் எதுவும் இல்ல. அப்ப 100 நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்ட்ரைட்டா கேன்சல் பண்ண முடியாது. சோ இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம இங்க 10 இருக்கு, இங்க 10 இருக்கு. சோ அப்படியே வச்சுட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுதானே எக்ஸ், இதை அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். இல்லைன்னா இதை இந்த பக்கமே வச்சிருந்தா இங்க என்ன வரும் 59x by 10
ஈக்குவல் டு 414.8 மைனஸ் இதை நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். கொண்டு போனா என்ன வரும்? 64 into 39 divided by 10 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 32 5 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ 32 by 5 அப்படின்னு வரும். 39 into 30 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 39 into 2 அப்படின்னு போட்டு ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணா மல்டிபிளிகேஷன் ஈஸியா இருக்குமா? ஸோ 27 2, ஸோ அப்போ 1170 வரும். ஸோ இங்க 18 1, அப்போ 3 2 6 அப்புறம் 7 அப்படின்னு வந்துரும். ஸோ அப்போ இங்க என்னது 1248 டிவைடட் பை 5 வர பண்ணணும். ஸோ அப்போ இது டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டா என்ன வரும்? 2ல 10 மிச்சம் 2, 4 5 are 20 மிச்சம் 4, 9ல 45. ஸோ அப்போ ரிமைனிங் 3 0 அப்படின்னு வரும். 249.6 அப்படின்னு வரும். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் இப்போ என்ன இருக்கு? 59x by 10 equal to 414.8 minus 249.6 அப்படின்னு இருக்கு. அப்போ இதை என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். ஸோ 414.8 by 249.6. அப்போ இது 8 minus 6 2 அப்படின்னு வந்துடும். இது 14 0. ஸோ அப்போ இங்க 5, அப்போ இங்க 10 அப்படின்னா 6, இது 1. ஸோ அப்போ 165.2. அப்போ 59x இந்த 10 அங்க போயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் போயிடுமா? அப்போ 1652 அப்படின்னு வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 1652 by 59 போட்டா வரும். இப்போ என்ன பண்ணும்? ஆப்ஷன்ல செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆப்ஷன்ல எனக்கு எல்லாம் 2 3 ஹோல் நம்பர் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ 2 இல்ல 3ல செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ நான் இங்க 59 அப்படின்னு இருக்கு. ஸோ 59 into 2 அப்படின்னு போட்டா என்ன வரும்? 3 போடுறேன் அப்படின்னா 27 2 15 177 அப்படின்னு வந்துடும். ஸோ 3 கிடையாது 2 தான். அப்போ 9 2s are 18 1 118 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 2ல 118 மிச்சம் என்ன இருக்கும்? 128 38 48 58 அது வரைக்கும் ஒரு 40 வந்துருமா? அதுக்கப்புறம் ஒரு 7. ஸோ 472 இதுதான் வந்து நமக்கு ஆன்சரா வரணும். ஸோ 472 வேணும் அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் யோசிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்களா? ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹோம்ஒர்க்கு ஏற்கனவே ஒரு சம் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு சம்மோட ஹோம்ஒர்க்ல நிக்க போறது இல்ல. உங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் சம் இன்னுமே காத்துட்டு இருக்கு. ஸோ 9th சம்மும் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஹோம்ஒர்க் எடுத்து கொடுக்க போறீங்க. மேம் நீங்களும் எல்லா மேக்ஸ் டீச்சர் மாதிரியும் நீங்க ஆப்ஷன் பார்த்து கஷ்டமா இருந்ததுலாம் நீங்க ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கஷ்டமா இருக்கிறதா ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நான் இல்லைன்னு சொல்லல. பட் கால்குலேஷன் நீங்க சால்வ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தான் ப்ராக்டிஸ் ஆகும். நான் சால்வ் பண்ணி நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எனக்கு தான் ப்ராக்டிஸ் ஆகும், உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்தது பாருங்க. 60 ஈக்குவல் டு 400 இன் 400 ஆஃப் என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சு எக்ஸ் டிவைட் பை 100 அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60 by 4 அப்படின்னு வருமா? ஸோ 60 by 4 அப்படின்னா 1ல 4 மிச்சம் 2 5. ஸோ எக்ஸோட வேல்யூ 15 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது டேஷ் இன் 30% ஈக்குவல் டு 180. ஸோ எக்ஸ் இன் 30%னா 30 டிவைட் பை 100 ஈக்குவல் டு 180 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடும். இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 6. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வந்துருச்சு? 600 அப்படின்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ 12th கொஸ்டின் என்னது? 840 into 23. ஸோ இதுவும் நமக்கு சேம் மாடல் தான். என்ன பண்ண போறீங்க? எது வரைக்கும் நான் ஹோம் ஒர்க்குன்னு சொல்லட்டுமா? ஸோ எது வரைக்கும் ஹோம் ஒர்க் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரோ ஃபுல்லாவே ஹோம் ஒர்க் தான். ஓகேவா? ஸோ பிடிஎஃப் வந்து ஏற்கனவே நான் ஏதோ ஒரு இதுல லிங்க் கொடுத்துருந்தேன். ஸோ அப்படி பிடிஎஃப் இல்லை அப்படின்னா இப்பவே இங்க பாருங்க, இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி வச்சுக்கோங்க. ஸோ 15th சம் வரைக்கும் கிளியரா தெரியுதா? ஸோ 15th சம் வரைக்கும் சால்வ் பண்ணுங்க. நான் இந்த பிடிஎஃப் நான் திரும்ப கூட அட்டாச் பண்றேன். ஸோ 16 17 18 19 20 21 22. ஸோ இது எல்லாமே உங்களுக்கான ஹோம்ஒர்க் தான். ஓகே? ஏன்னா எல்லாமே சிமிலர் சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் தான். என்ன பண்ணும்? பர்சன்டேஜ் ரிமூவ் பண்றதுக்கு டிவைடட் பை 100 அப்படின்னு போடணும். இந்த மாதிரி பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? அந்த பாயிண்ட் ரிமூவ் பண்றதுக்கு எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கோ அத்தனை 0வை கீழே டிவைடட் பை போடணும். 100ன்னு போட்டு. ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணி பாக்குறீங்களா? நான் திரும்ப இந்த வீடியோ கீழே போடுறேன். நீங்க கண்டிப்பா சால்வ் பண்ணி பார்க்கணும். அடுத்தது பாருங்க. 1/2 என்பதை ஒரு தசம பின்னமாக எவ்வாறு வெளிப்படுத்தலாம்? சோ இது என்னதுன்னா 1/2 கிடையாது, 1/2% சதவீதம் அப்படின்னு இருக்கு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா தசம பின்னமாக எவ்வாறு வெளிப்படுத்தலாம் அப்படின்னா டெசிமல் நம்பரா எப்படி எழுதலாம்? பெர்சன்டேஜ் டு டெசிமல் கன்வர்ஷன் தான் கேட்டிருக்காங்க. சோ பெர்சன்டேஜ் டு டெசிமல் கன்வர்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜை ரிமூவ் பண்ணணும். சோ பெர்சன்டேஜை ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? 1/2 பெர்சன்டேஜ் ரிமூவ் பண்றதுக்கு எப்பயுமே என்ன பண்ணணும்? டிவைடட் பை 100 போடணுமா? அப்போ 1/100 அப்படின்னு வந்துடும். அப்போ 1/2னா நம்ம என்ன எழுதுவோம்? 0.5. சோ 0.5 டிவைடட் பை 100னா ஏற்கனவே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, இன்னும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்.
சோ அப்போ 0.5 இருந்தது, இன்னும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னா 2 0 போடணும். அப்ப 0.005 தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது பாருங்க 3/4 என்பதை சதவீதமாக எப்படி வெளிப்படுத்தலாம். சோ இது வந்து பிராக்ஷன் பின்னம், அதை என்ன பண்ணும் சதவீதமா கேட்டிருக்காங்க. சோ பின்னத்தை சதவீதமா மாத்தோம்னா இன்ட்டு 100% அப்படின்னு போடணும். எனக்கு சதவீதத்தை நார்மல் பின்னமா மாத்தோம்னா என்ன பண்ணணும், டிவைடட் பை 100. எனக்கு நார்மல் நம்பர் பிராக்ஷனை நான் சதவீதமா மாத்தோம்னா இன்ட்டு 100%. இப்போ இதை நான் 4 டேபிள்ல கேன்சல் பண்றேன் அப்படின்னா 2ல 8 மிச்சம் 2 25 வருமா. சோ 3 × 25 என்னது 75%. அடுத்த கொஸ்டின் பாருங்க, x இன் x% என்பது கீழுள்ளவற்றின் எதன் 10%க்கு சமமாக இருக்கும். x இன் x% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. x ஆஃப் x%, so x by 100. இது வந்து எதன் கீழுள்ளவற்றில் எதன் 10%க்கு சமம். கீழ் உள்ளது நமக்கு அதுதான் கொஸ்டின் மார்க். அதனுடைய 10% எந்த நம்பருடைய 10%க்கு சமம். அப்ப இந்த கொஸ்டின் மார்க் தான் என்னன்னு கேக்குறாங்க. சோ இந்த 100 கேன்சல் ஆயிடுமா. கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா கொஸ்டின் மார்க் என்ன வந்துடும், இங்க எக்ஸ் ஸ்கொயரு, இங்க மல்டிபிகேஷன்ல இருக்க 10 இந்த பக்கம் போச்சு அப்படின்னா டிவைடட் பைல வந்துடும். அப்ப கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 10. சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏ என்பது பி ஐ விட x% அதிகரித்தது எனில் கீழ் உள்ளவற்றில் எது சரியான விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஏ பி ரெண்டுமே இருக்கு. ஏ என்பது பி ஐ விட x% அதிகரித்தது. ஏ என்ன நடக்குது, பி ஐ விட x% அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லணும், ஏவோட வேல்யூ பி ஐ விட, அப்போ பி இன்ட்டு 1 பிளஸ் எவ்வளவு அதிகம் அப்படின்னா 1 பிளஸ் எக்ஸ் பை 100 அப்படின்னு தான் போடணும் இல்லையா. சோ ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 பிளஸ் எக்ஸ் பை 100. இப்ப இந்த பி உள்ள போகுது அப்படின்னா என்னவாயிடும், ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் பி எக்ஸ் பை 100 அப்படின்னு வந்துருமா. சோ இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்தது பாருங்க 0.02. சோ இதை எப்படி பர்சன்டேஜா மாத்துறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 0.02 நார்மலா ஒரு நம்பர், அதை பர்சன்டேஜா மாத்தணும்னா இன்ட்டு 100% அப்படின்னு போட்டா போதும். சோ இன்ட்டு 100% போட்டா எனக்கு இங்க இருக்கிற புள்ளி இங்க தாண்டி வந்துரும். சோ அப்போ இது என்னது 2% அப்படின்னு வரும். சோ அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 2/5க்கு சமமான பின்னம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2/5% அப்படின்னு இருக்கு. சோ பர்சன்டேஜ்க்கு சமமான பின்னம். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணனும்னா டிவைடட் பை 100 அப்படின்னு போடணுமா. சோ போட்டுட்டா இத 2 டேபிள்ல இத கேன்சல் பண்ணா 50 அப்படின்னு வரும். அப்போ 1/250 அதுதான் சமமான பின்னம். சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 2/7 இன் எந்த சதவீதம் 1/35 ஆக இருக்கும். சோ 2/7 இன் எந்த சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 2/7 இன் x% எனக்கு 1/35 இருக்கணும். அதுதான் 2/7 இன் எந்த சதவீதம். சோ 2/7 இன் x எனக்கு 1/35 ஆக இருக்கும், ஈக்குவல் டு 1/35. இப்ப நான் இதை 7 வாய்ப்பால் அடிச்சா என்ன வந்துரும், 5 வந்துருமா. சோ அப்ப x% ஈக்குவல் டு எனக்கு 1 இந்த 2 கீழே போயிடும். சோ 1/10 அப்படின்னு வரும். எனக்கு பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் இங்க ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணிருக்கணும், டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டுருக்கணும். அப்ப இங்க ஒரு 100 இருக்கு. சோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா. அப்ப x ஈக்குவல் டு 10% அப்படின்னு கிடைச்சிரும். சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், 2/7 ஓட 10% எனக்கு என்ன அப்படின்னு செக் பண்ணி பாத்துக்கலாம். சோ 2/7 10% ரிமூவ் பண்ணா என்னது 10/100 அப்படின்னு வரும். சோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா. சோ 0 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன வரும், 2/70 அப்படின்னு வரும். இதை நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1/35 வந்துருச்சா. அப்போ 2/7 ஓட 10% தான் எனக்கு என்னது 1/35. சோ அப்போ 10% தான் ஆன்சர். கிராஸ் செக்கும் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, தப்பு கிடையாது சரியா. அடுத்தது பாருங்க 0.05 என்பது 20 எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 0.05 என்பது அப்படின்னா ஈக்குவல் டு 20 எத்தனை சதவீதம். சோ எக்ஸ் பை 100 இதுதான் வந்து நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா. சோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 10 இந்த பக்கம் மல்டிபிளிகேஷனா வந்துடும். அப்போ 0.05 இன்ட்டு 10 டிவைடட் பை 2 அப்படின்னு வந்துடும். சோ இப்போ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும், 5 அப்படின்னு வந்துருமா. சோ அப்போ 0.05 இன்ட்டு 5 அப்படின்னு போடணும். சோ இங்க 5 5s are 25. So 5 5s are 25. நமக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. 25%, 2.5, 0.25, 0.0025. ஸோ கன்ஃபியூசிங்கா இருக்கா. ஸோ அப்போ இவ்வளோ கன்ஃபியூசிங்கா இருந்தா இங்க கேன்சல் பண்ணாம என்ன பண்ணலாம்னா 0.05 ஈக்குவல் டு 20 இன்ட்டு எக்ஸ் பை 100ன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 டோட்டலாவே இங்க போயிடுச்சுன்னா நமக்கு 5 வந்துருமா. அப்ப 5 ஈக்குவல் டு 20 எக்ஸ். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 5/20. இப்ப நான் 5 வாய்ப்பால் அடிச்சா 1/4 அப்படின்னு வரும். 1/4னா என்னது
0.25. So 0.25% தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சா இந்த 100 அடிக்காம அப்படியே இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா எனக்கு இங்க இருக்கிற தசம எண்கள் என்னவாயிடும், எனக்கு நார்மல் நம்பரா மாறிடும். ஓகேவா? ஸோ நமக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம மாத்திக்கலாம் மேக்ஸ் ஈஸியா. ஸோ அடுத்தது 25% 25% எதற்கு சமம் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 25% அப்படின்னா 25% ஆஃப் 25% in 25%. ஸோ இதனுடைய 25% எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25% in 25% எதற்கு சமம். ஸோ அப்போ இதுதான் வந்து நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 25 divided by 100 ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், திரும்ப 25 divided by 100. இப்போ இதை என்ன பண்ணலாம், 25 டேபிளே கேன்சல் பண்ணா 1/4 1/4ன்னு வரும். இது என்னது 1/16 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ நமக்கு ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன்ல எல்லாமே வந்து சால்வ் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ 1/16 நம்ம என்ன பண்ணணும், டெசிமல்ல சொல்லணும். ஸோ 1 அப்படின்னு வரும். ஸோ அப்போ நான் இங்க 0 பாயிண்ட் அப்படின்னு போட்டா ஒரு 0 தான் சேர்க்க முடியும். இன்னொரு 0வும் சேர்த்தாதான் எனக்கு இங்க இதை விட ஜாஸ்தியா வரும். அப்ப இங்க ஒரு 0 அப்படின்னு வந்துரும். சோ அப்ப என்ன பண்ணணும், அடுத்து 16 into 6 அப்படின்னு போடுறப்போ 36 3 96 அப்படின்னு வரும். சோ 96 மிச்சம் 4 0. அதுக்கப்புறம் என்ன வரும், 16 4, அதுக்கப்புறம் 2 போட்டா நமக்கு 32ன்னு வருமா, 32. அடுத்து 8 0 அப்படின்னு வரும். 16 into 5 அப்படின்னு போட்டா 80யா. சோ அப்போ நமக்கு 0.0625 தான் ஆன்சர். சோ ஒரு 0 தான். சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, 7.2 கிலோகிராமின் எத்தனை சதவீதம் 18 கிராம் அப்படின்னு இருக்கு. இங்க கிராம் இருக்கு, இங்க கிலோகிராம் இருக்கு. நம்ம இந்த மாதிரி யூனிட் அலகு வந்துட்டாலே என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஒரே யூனிட்ல ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும் இல்லைங்களா. சோ அப்ப இங்க என்னது 7.2 கிலோகிராம். சோ 7.2 கிலோகிராமின் என்ன சொல்லியிருக்காங்க, எத்தனை சதவீதம் 18 கிராம். சோ எத்தனை சதவீதம் எனக்கு 18 கிராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இங்க கிலோகிராம நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிராம மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணும், இன்ட்டு 1000 இல்லையா, இன்ட்டு இங்க என்னது பெர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணும். அப்ப x/100 ஈக்குவல் டு 18 அப்படின்னு கிடைச்சிடும். சோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். சோ 7.2 into 10னா 72, x ஈக்குவல் டு 18 அப்படின்னு கிடைச்சிடும். அப்ப x ஈக்குவல் டு நமக்கு என்னது 18/72. சோ 18 into 4 அப்படின்னு போடுறப்ப 8 4s are 32 3. சோ 4 3s are 7. சோ அப்ப நம்மளுடைய ஆன்சர் என்னது 1/4 அப்படின்னு வந்துரும். சோ 1/4னா 0.25 எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் B ல இருக்கு. சோ 0.25%. அடுத்து ஒரு எண்ணின் 31% என்பது 46.5. ஒரு எண்ணு, எந்த எண்ணுன்னு தெரியல. ஒரு எண்ணின் எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க, 31%, எனக்கு 46.5. ஒரு எண்ணோட 31% எனக்கு 46.5 எனில் அந்த எண் என்ன, அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்க போறாங்க. அப்ப எக்ஸ் வேல்யூ என்ன வந்துரும், 46.5. இங்க 31 நம்ம எப்படி எழுதுவோம், 31 divided by 100 அப்படின்னு எழுதுவோமா. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது 46.5 into 100 divided by 31 அப்படின்னு கிடைச்சிடும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எனக்கு இங்க இன்ட்டு 2 0 இருக்கு. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வந்துடும், அப்புறம் ஒரு 0 வரும். அப்போ 4650 divided by 31 அப்படின்னு போடலாமா. சோ ஆப்ஷன்ல இருந்து கெஸ் பண்ணி போட முடியுமான்னு பாருங்க. 150 160 55 65. சோ அப்போ 1ல 31 அப்படின்னு கிடைச்சிடும். சோ 31 அப்படின்னு கிடைச்சா மிச்சம் என்ன இருக்கும், 155 அப்படின்னு வருமா. சோ 31ல 5 அப்படின்னு போடுறப்ப என்னது 5 15. சோ 155 அப்படின்னு வந்துருச்சு. சோ 150 தான் நம்மளுடைய ஆன்சர். சோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, எந்த எண் 80ஐ விட 60% குறைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த எண், ஏதோ ஒரு எண், எனக்கு எந்த எண் 80ஐ விட, சோ 80 விட, ஓகேவா, 80ஐ விட எனக்கு 60% குறைவு. சோ ஃபர்ஸ்ட் 80ல 60% என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா. சோ 80ல 60% என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிட்டு 48 அப்படின்னு வரும். சோ எனக்கு 80 விட 60% கம்மியா வேணும்னா இதான் அந்த 60%. அப்போ 80 - 48 அப்படின்னு போட்டா போதும்ல. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாவே 40% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். சோ இப்ப 80 - 48 போட்டா என்ன வந்துடும், 32 அப்படின்னு வந்துடும். அடுத்தது பாருங்க, ஒரு எண் 40க்கு மேல் 20% அதிகமாக உள்ளது எனில் அந்த எண் யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எண் 40க்கு மேல் 20% அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஏதோ ஒரு எண் இருக்கு, அது வந்து 40க்கு மேல் 20% அதிகமாக உள்ளது. இது கொஞ்சம் வித்தியாசமான இருக்கா.
ஸோ நான் என்ன பண்றேன், இந்த வித்தியாசமா இருக்கிற சம்மோட நான் இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நாளைக்கு கிளாஸ்ல என்ன பண்ண போறோம், 35th இருந்து நம்ம சால்வ் பண்ணி எடுத்துட்டு போறோம். இன்னைக்கு நமக்கு ஹோம்ஒர்க் தான் நிறைய கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணணும், டெஃபினட்டா சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ கண்டினியூஸா நம்ம வீடியோ போட்டுட்டே இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மேம் நீங்க தனியா சேனல் வச்சிருக்கீங்கன்னு தெரியாது, குரூப் 2A மெயின்ஸ்க்கு நான் லேட்டா தான் உங்க சேனல் பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ குரூப் 4க்கும் அது மாதிரி யாரும் சொல்லிடக்கூடாது. ஸோ டெஃபினட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ நாளைக்கான கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.